நீங்க அயர்லாந்து கூட T20 சீரிஸ தோத்தத கூட நாங்க ஏத்துக்குவோம். ஆனா டீம்ல வைபவ் சூரியவன்சிய போடாம விட்டீங்க பாத்தீங்களா? இத எங்கனால ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது. இப்படிதாங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அயர்லாந்துக்கு எதிரான T20 சீரிஸ்ல ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆயிட்டோம். இப்ப இதுக்கு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தோத்தது கூட பரவால்ல. நீங்க தோல்வியே அடைஞ்சாலும் டீம்ல ஏதாவது சேஞ்சஸ கொண்டு வந்து, அதனால தோத்துருந்தா பரவால்ல. அது ஒரு பாடமா ஏத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, வழக்கம் போல எப்பயும் போல சீனியர் பிளேயர்ஸ போட்டு தான் வந்து நீங்க வந்து விளையாண்டுருக்கீங்க. அவங்க உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ குடுக்காம இப்ப தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப இதனால ஒரு பிரயோஜனமுமே இல்ல. இதே நீங்க வைபவ் சூரியவன்சிய டீம்ல போட்டிருந்தீங்க அப்டின்னா, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே இது மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அயர்லாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாட்ல வைபவ் சூரியவன்சி வந்து இருந்தாரு. இவருக்கு டீம்ல வாய்ப்பு குடுப்பாங்க. இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாரு அப்படின்னு தாங்க வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வைபவ் சூரியவன்சிய பொறுத்தவரைக்கும் இப்ப சரியான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஐபிஎல்ல எந்த அளவுக்கு ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாருன்னு தெரியும். இது மட்டும் இல்லாம இப்ப ட்ரை நேஷன் சீரிஸ்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இந்தியா ஏ டீம் கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்திருந்தாரு. அப்பேற்பட்ட பிளேயருக்கு வந்து டீம்ல வாய்ப்பு குடுக்காம, அவர போய் பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு, மத்த சீனியர் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. இப்ப இத பார்த்துட்டு தான் எல்லாரும் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே வைபவ் சூரியவன்சிய நீங்க டீம்ல போட்டு, அவர் 2 மேட்ச் சொதப்பியிருந்தா கூட அவர் பிரச்சனையே இல்ல. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருப்பாரு. இது அவருக்கு ஒரு பெரிய பிராக்டிஸா வந்திருந்திருக்கும். ஆனா, எப்படி நீங்க அவருக்கு வாய்ப்பே குடுக்காம இருக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் இந்த மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, சுனில் கவாஸ்கரும் வந்து இந்த ஒரு விஷயத்துல விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அயர்லாந்துக்கு எதிரான T20 சீரிஸ்ல இவருக்கு வாய்ப்பு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா வாய்ப்பு குடுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இதே வாய்ப்பு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இவர் மெல்ல மெல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்திருந்திருக்கும். ஏன்னா அயர்லாந்துக்கு எதிரான மேட்ச் அப்படின்றப்ப, அந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு பிரஷர் இருக்காது. அவர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருப்பாரு. இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல அவர் இந்தியன் டீம்ல இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான T20 சீரிஸ்லயாவது வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு குடுக்கணுங்க. அத விட்டுட்டு சும்மா இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ்க்கே வாய்ப்பு குடுத்துட்டு, இருக்கிற டீம வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் ஃபேன்ஸ் பயங்கர கடுப்பாயிருவாங்க. அதனால இனிமேல் வரப்போற மேட்ச்ல வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு குடுக்கணும். அவர் என்ன மாரி ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.